ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷியும் நானும். இன்றைக்கி ஒரு அருமையான தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதோட இன்றைக்கி நான் சௌச்சௌ போட்டு செஞ்சுருக்கேன். இந்த தட்டைப்பயிரில் காரக்குழம்பு செஞ்சால் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம தட்டைப்பயிரை வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து அவசியமாக சாப்பிட்ணும். ஏன்னா இதில் கால்சியம், அயன், பொட்டாசியம் இது மாதிரி நிறைய சத்துக்கள்லாம் இதில் நிறையா இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டேப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு பவுல் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். இது முத நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். மறுநாள் காலையில் ஒரு பவுல் பயிருக்கு 2 பவுல் தண்ணி ஊற்றி குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டுட்டேன். இது நல்லா சூப்பராக வெந்துட்டு இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் குழம்புல சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு முழு சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம எடுத்து கையால் இப்படி அழுத்தி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்தளவு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இந்த பயிரில் நிறையா நார்ச்சத்து இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு செரிமானம் ஆகும். இது சில ஊரில் காராமணின்னு கூட சொல்லுவாங்க. இதை நம்ம சுண்டலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இந்த குழம்புக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஸோ இதை ஊறினோன்னா நம்ம கரைச்சி வச்சிடலாம். இதோடய நான் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 பல் பூண்டு, பெரிய பல்லாக இருந்தால் 10 பல் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் இஞ்சி, ஒரு தக்காளி. இந்த குழம்பு பயிறு நம்ம ஆட் பண்ணுறதுனால இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்துக்கிட்டால் தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். சில பேருக்கு இந்த பயிறு ஒத்துக்காது, அதனால் சொன்னேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இடிக்கல்ல போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறத விட இதுமாரி தட்டி எடுத்துக்கிட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்துட்டேன். அடுத்து இஞ்சும் பூண்டும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நான் தட்டி எடுத்துகிட்டு தனித்தனியாக வச்சுக்கிட்டேன். தக்காளியை பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், அது நல்லா செவக்க வறுத்துக்கணும். அடுத்து அந்த தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ அந்த சின்ன வெங்காயம் எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனோன்னா நல்லா கமகமான நல்லா வாசனை வரும். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினோன்னே ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு அதையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியும் நான் இதோடய போட்டு வதக்கிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கினக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூளும் இதோடய போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை நான் இதோடய சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த குழம்புக்கு நான் இன்றைக்கி குழம்புத்தூள் தான் யூஸ் பண்ணேன். 3 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூளில் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் தனித்தனியாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தூள் எண்ணெயில் கருகாத மாதிரி ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் மட்டும் நம்ம எண்ணெயில் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டால் போதும். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இதோடய போட்டு வதக்கிக்கிறேன். அப்புறம் தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுன்றதுனால தனி மிளகாய் தூள், இது ஆப்ஷனல் தான். அடுத்து நான் சௌச்சௌ மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இந்த இதிலே போட்டு வதக்கிக்கிறேன். இந்த காயில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி ஒரு 2 மினிட்ஸுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த
இந்த காய் வேகிறதுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் வந்து நான் தண்ணியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காய் வந்து ஒரு 50% வந்து வெந்துடும். இது ஒரு மூடியை போட்டு அப்படியே நம்ம கவர் பண்ணி அப்படியே வேக வச்சிடலாம். அடுத்து நான் அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே வந்து இந்த குழம்போடு நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்காகும். காயும் வந்து நல்லா வெந்துடும். ஏற்கனவே ஒரு 50% வெந்திருக்கும். இப்போ நல்லா வெந்துடும். பாருங்கள், ஒரு நடுவில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கிண்டி விட்டுக்கணும். ஓரளவு குழம்பு வந்து நல்லா திக்காயிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வேக வச்சுருக்க அந்த காராமணி தட்டைப்பயிரை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணணும். ஓரத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. குழம்பு ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த எல்லா தட்டைப்பயிரையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த தண்ணியும் இந்த குழம்போடையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் அதோட முழு சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா பயிரையும் நான் சேர்த்துட்டேன். அது வேக வச்ச தண்ணியும் இந்த குழம்போடையே நான் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுறேன். இப்போ இது மறுபடியும் வந்து அந்த லிட்டை போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் மறுபடியும் நம்ம கொதிக்க விடணும். குழம்பு இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு தட்டைப்பயிறு காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நம்ம சாதத்தூரில் போட்டு சாப்பிடும்போது அந்த தட்டைப்பயிறு வந்து கடித்து சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரியும் நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம சைடிஷாக வந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான தட்டைப்பயிறு காரக்குழம்பு சௌ போட்டு அருமையாக ரெடி ஆகிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம ஹர்ஷியும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் டேப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.